சொல்லிட்டேன். நகை போடாதவர்களுக்கு நான் எதிரானவள் அல்ல, நான் எல்லாருமே நம்ம கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். ஆனால் இன்றைக்கு நகை போடுகின்றவர்களை வெறுக்கின்றவர்களாக பல ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களை விரோதிகளா பார்க்கிறவங்களா இருக்காங்க. அவங்களை பாவி என்று விமர்சிக்கிறவர்கள் அநேகம் இருக்கிறாங்க. அதை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்புக்குரியவர்களே, வேதத்துல பல இடங்களிலே பல கோணத்திலே இதனை குறித்த வசனங்கள் இருக்கிறது. நிதானமாக உட்கார்ந்து நீங்க பொறுமையாக வாசித்து பார்த்தால் அதனுடைய ஆழங்களை நீங்க உணர்ந்து கொள்ளலாம். அதனால கேட்கிறேன் அன்பு ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒன்று மட்டும் நீங்க உணர்ந்து கொள்ளணும். நம்ம மிக எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் நல்லதாக இராது. அது அலங்காரமா இருந்தாலும் சரிதான், என்ன காரியமா இருந்தாலும் சரிதான், தேனாக இருந்தாலும் அவர் அளவா தான் பயன்படுத்த சொன்னாரு. அது மிதமின்றி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். அதே போன்றுதான் இன்றைக்கு நம்ம உடுத்துகின்ற உடைகளுடைய அலங்காரமா இருக்கலாம், போடுகின்ற ஆபரணங்களுடைய காரியமா இருக்கலாம், நம்ம செயல்படுத்துகின்ற விஷயங்களா இருக்கலாம். நீங்க அதுல வெளி தோற்றமான ஆடம்பரத்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. கர்த்தர் விரும்பல. எல்லாவற்றிலும் ஒரு அமைதல் இருக்கணும் இல்லையா? எனக்கு இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பெருமைக்காக அதை காமிச்சிங்கன்னா கர்த்தர் அதனை எதிர்த்து நிற்கிறவரா இருக்கிறாரு. உங்களுக்கு கொடுத்தவைகள்ல திருப்தி இருக்கணும், அதே நேரத்துல அதை பெருமைக்காக பயன்படுத்தாம இருக்கிறது போதும்னு சொல்லிட்டு மற்றவங்க மத்தில அமைதல் உள்ள நடக்க இருக்கணும். ஒரு சிம்பிளா ஏதாவது போட்டா பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு அதை கூட பெருமைக்காக போட்டு எனக்கு இருக்கிறது மற்றவர்களுக்கு இல்லை என்று காண்பிக்கிறவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. தங்களுக்கு இருந்தும் ஏழைகளுக்கு கொடாதவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஐஸ்வர்யம் மிகுதியா இருக்கிற பொழுது ஏழைகளுக்கு இறங்கினால் அது ஆசீர்வாதம். ஆனால் அதையும் இன்றைக்கு ஆணவத்தோடு காண்பிக்கின்றவர்கள் அநேகம் உண்டு. கேட்கிறேன் அன்பு ஜனமே, இன்னைக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்றதுனால யாருக்கு குறைவு? ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், பரலோகம் போகிறதுக்கு வழி என்ன ஆராய்ந்து பாருங்க. நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு? நம்ம பேச்சு, நம்ம நடக்கை, எண்ணங்கள், சிந்தனைகள், நம்ம போடுகின்ற காரியங்கள் எல்லாமே தேவனுடைய நாம மகிமைக்கு ஏற்றவாறு இருக்கிறத ஆலோசனை செய்து பாருங்க.